தக்காளி கார சட்னி செய்வது எப்படின்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 5 பழுத்த தக்காளி, 3 பல் பூண்டு, காரத்திற்கேற்ப வரமிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெயை சேர்த்து கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலையை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்ச சட்னியும் சேர்த்துட்டு கூடவே தாராளமாக 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து வந்ததும் அப்புறமா ஒரு குழிக்கரண்டி இட்லி மாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல். சட்னி இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறம் மல்லித்தழை அல்லது கருவேப்பிலையை தூவி விட்டு இறக்கினால் தக்காளி கார சட்னி ரெடி.